ஹலோ காய்ஸ், வெல்கம் டு our சேனல் த பிராட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான ஈஸியான சிக்கன் கிரேவி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னா, 2 பெரிய வெங்காயம் ஃபைன்லி சாப்ட், 2 டொமேட்டோ ஃபைன்லி சாப்ட். ஒரு பெரிய டொமேட்டோ, ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ. அடுத்து கறி லீவ்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, ஜீரா பவுடர், ரெட் சில்லி பவுடர், தாளிப்புக்கு தேவையான 2 கிராம்பு, 1 பட்டை, கொஞ்சம் சோம்பு. இப்போ ஒரு பேன்ல நம்ம கோகனட் ஆயில் ஊத்திக்கலாம். எங்க வீட்ல நாங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்றனால, நான் இங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்றேன். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ நீங்க கோகனட் ஆயில்லே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தேவையான அளவு நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். அடுத்து தாளிப்பு பொருட்கள் எல்லாம் இதுல ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சா தான் அது டேஸ்ட் குடுக்கும். ஸோ அது பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி, அது பொரிஞ்ச உடனேயும் நம்ம ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க அனியன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது 2மே நல்ல பெரிய சைஸ்ட் அனியன்ஸ். நல்ல ப்ரவுன் கலர்ல வதக்கிக்கலாம். ஏன்னா, அது அப்படி ப்ரவுன் ஆனா தான் அது கேரமலைஸ் ஆயி ஒரு லைட்டான ஸ்வீட் டேஸ்ட் குடுக்கும். இது இந்த கிரேவிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, அந்த ஸ்வீட்னஸ்க்காக நம்ம அந்த ப்ரவுன் வரைக்கும் நம்ம அத கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே 50-50%. 50% ஜிஞ்சர், 50% கார்லிக் அப்படின்ற ரேஷியோல நான் ஆட் பண்ணிக்கிறேன். அத நல்லா குக் பண்ணி, எண்ணெய் பிரியிற அளவுக்கு அத குக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா நான் குக் பண்ணிக்கிறேன். இந்த டைம்ல நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா, இது சால்ட் ஆட் பண்ணும்போது, அந்த டொமேட்டோல இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் அது விட்டு நல்லா குக் ஆகும். நல்லா அது மஷியா குக் ஆகறக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ, நான் வந்து அந்த சால்ட் எல்லாம் போட்டு, இப்ப லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, அது நல்லா குக் ஆயி, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா குக் ஆகணும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு மஷியா, இது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம இது எது எதுன்னே தெரியாத அளவுக்கு நல்லா குக் ஆகணும். ஸோ, அந்த அளவுக்கு நம்ம இத குக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம சொன்ன எல்லா பவுடர்ஸும் இதுல நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த சிக்கன் மசாலா 4 டேபிள் ஸ்பூன். மீதி எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன். டேபிள் ஸ்பூன் வந்து இந்த சிக்கன் மசாலா தான் ஆட் பண்றோம். மீதி எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன். அதுவும் குட்டி குட்டியா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் வந்து நம்மளுக்கு கலருக்காக தான். ஸோ, அது மட்டும் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், ஹீப்டு டேபிள் ஸ்பூனா நான் அது மட்டும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இதுல வேற எந்த காரத்துக்கும் நம்ம பச்சை மொளகா, வர மொளகா எதுவுமே சேர்க்கல. இதுவே நல்ல காரம் குடுக்கும். ஸோ, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு லைட்டா அந்த ஆயில்லயே அது மிக்ஸ் ஆகட்டும். நம்ம அதுக்குன்னு நீங்க ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா, அது பர்ன் ஆன டேஸ்ட் குடுக்கும். ஒரு மாரி கருகுன ஸ்மெல், கருகுன டேஸ்ட் வரும். அது மட்டும் வராம பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து அதுல லைட்டா தண்ணி ஊத்தி ஒரு பேஸ்ட் மாரி அத வந்து நம்ம அத மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு அது இருக்கட்டும். இப்ப அது ஆயில்ல லைட்டா குக் ஆகட்டும். குக் ஆயி அந்த லைட்டா இதுல எண்ணெய் பிரியும். அந்த டைம் வரைக்கும் இத விட்டுட்டு நம்ம வந்து நான் இப்போ 1 கேஜி சிக்கன் அதுக்கான அளவு தான் இது. இப்போ 1 கேஜி சிக்கன இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சால்ட் அப்புறம் மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன். அத வந்து இது மீடியம் சைஸ் கட். கறி கட் தான் இது. ஸோ அந்த சிக்கன வந்து நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயில், அந்த பேஸ்ட் அதிலேயே வந்து அந்த சிக்கன் கோட் ஆகட்டும். ஏன்னா, நம்ம வேற எதுவும் இப்ப தண்ணி ஊத்தாதீங்க. தண்ணி ஊத்தாம அது வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ அது கொஞ்ச நேரம் குக் ஆன பின்னாடி நான் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எல்லா இடத்துலயும் அந்த தண்ணி அதுல கோட் ஆகுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இத மூடி வச்சிரலாம். கரெக்ட்டா 20 மினிட்ஸ் தான் இது சிக்கன் குக் ஆகணும். ஏன்னா 20 மினிட்ஸ்க்கு மேல அது குக் ஆச்சுன்னா, ஒரு மாரி சிக்கன் ரப்பரா, ரொம்ப சூயியா ஆயிரும். அப்படி வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ நம்ம 20 மினிட்ஸ் கரெக்ட்டா குக் பண்ணுங்க. அப்பதான் அது டெண்டரா, ஜூஸியா அப்படி டேஸ்டியா அந்த ஒரு மாரி ஜூஸினெஸ்ஸோட இருக்கும். இப்போ வந்து அது ஒரு 80, 70% குக் ஆன பின்னாடி,
நம்ம ஃப்ரெஷ்ஷான பெப்பர் பவுடர் அதில நம்ம போட்டுக்கிறோம். மேபி 1 டீஸ்பூன் நீங்க போட்டுக்கலாம். அது வந்து இன்னியும் அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். நான் போட்டுட்டு நல்லா இத வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 30% அதில நான் குக் பண்ணிக்கிறேன். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு அத நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாமே சிக்கன் வந்து எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சில நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ ஃபைனலா நான் கொரியாண்டர் லீவ்ஸ் ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நான் அதில சாப் பண்ணி போட்டுக்கிறேன். இது அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நீங்க மூடி வச்சுட்டு, கொஞ்ச நேரம் நீங்க ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க அத எடுத்து சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Thanks for watching. Please do subscribe, like, share and comment. Thank you.